டெக் சேனலுக்கு உங்களை நான் வெல்கம் பண்றேன். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ஒரு பேங்கிங் ப்ராடக்ட்டோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்சனல் லோன் அப்படின்ற ஒரு விஷயம் நான் அப்ளை பண்றப்போ இந்த சார்ஜஸ் எல்லாம் சொல்றாங்க மேடம், எக்கச்சக்கமா சார்ஜஸ் சொல்றாங்க. நான் 3 லட்சம் ரூபாய் பர்சனல் லோன் வாங்கினா எனக்கு 40,000 ரூபாய் வந்து டிடெக்ஷனே போயிடுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து லோன் எடுக்கிறப்ப எதுக்குடா இந்த சார்ஜஸ் பிடிக்கிறாங்க, இந்த சார்ஜஸ் எல்லாம் கம்பல்சரி நம்ம பே பண்ணியே ஆகணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. ஆக்சுவலா பேங்க் சைட்லயும் சரி, பினான்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப் லோன் இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சார்ஜஸ் பிடிப்பாங்க, எது எது கண்டிப்பா பிடிச்சே ஆவாங்க அப்படின்றதுதான் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியரா பார்க்க போறோம். இதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் இருக்கும் அதையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி பேங்கிங் அப்டேட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிபிகேஷன்ல வரும். சோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். பர்சனல் லோன் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா வித்தவுட் கொலட்ரால்ல எந்த ஒரு செக்யூரிட்டி டாக்குமெண்ட்டுமே இல்லாம நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி வாங்குற ஒரு விஷயம். அதே மாதிரி இன்ஸ்டன்டா நம்மளுக்கு கிடைச்சிடும். பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் எடுத்துக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் 2 ல இருந்து 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள நம்மளுக்கு வந்து லோன் சாங்ஷன் ஆயிடும். அதே மாதிரி பர்சனல் லோன் எடுத்து நம்ம என்ன பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மெடிக்கல் எமர்ஜென்சி, ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், அதுக்கப்புறம் ஹோம் ரெனிவேஷன், இந்த மாதிரி எந்த ஒரு பர்சனல் பர்பஸ்க்கு வேணாலும் நம்ம பர்சனல் லோன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ரீசனால தான் இமீடியட்டா கிடைக்கிற ஒரு ரீசனால நம்ம பர்சனல் லோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்றோம். அப்படி நம்ம ஆப்ஷனை ஒரு எமர்ஜென்சிக்கு செலக்ட் பண்ணி போறப்போ நிறைய சார்ஜஸ் போட்டு உங்களுக்கு வந்து கையில வர அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப நம்மளுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். நம்மளே வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக வாங்குறோம், அதுலயுமே இவ்வளவு சார்ஜஸ் புடிச்சிட்டு நம்மளுக்கு இவ்வளவு கம்மியா கொடுக்குறாங்களே, இல்ல எதுக்காக நம்ம வாங்குற லோனை மட்டும் நம்ம 5 வருஷம் 3 வருஷம் பே பண்றோம், எதுக்கு இவ்வளவு சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லயே நம்ம வந்து சரி ஓகே. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லோன் ப்ராசஸ் பண்றவங்க இந்த இதை நீங்க எடுத்தாதான் உங்களுக்கு லோன் கிடைக்கும் சார், இது வந்து கம்பல்சரி, நீங்க இது வந்து எடுத்தே ஆகணும், இந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு கம்பல்சரி, இந்த ஃபீஸ் இல்லாமலாம் பண்ண முடியாது, உங்களுக்கு லோன் கிடைக்காது அப்படின்ற மாதிரி நம்மள அந்த டைம்ல ட்ரிகர் பண்ணி அந்த சார்ஜஸ் வந்து எப்படின்னா நம்ம தலையில கட்டிடுறாங்க. ஸோ பேங்க் சைட்லயும் சரி, பினான்ஸ்லயும் ஆப்லயும் அப்படி என்ன சார்ஜஸ் எல்லாம் பிடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 3 சார்ஜஸ் மட்டும்தான் கம்பல்சரி பிடிச்சாகணும். அதுதான் RBI ரூல் படி 3 சார்ஜஸ் மட்டும்தான். அது என்ன 3 சார்ஜஸ் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இது தவிர்த்து இப்ப ரீசெண்டா ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கேம் பத்தி நான் ஃபர்ஸ்ட் சிம்பிளா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அந்த சார்ஜஸ் பத்தி நம்ம போவோம். ஆக்சுவலா வந்து இப்ப நிறைய பேருக்கு கால் வருது. அவங்க யாரை டார்கெட் பண்ணி கால் பண்றாங்க இந்த ஸ்கேம்ல இருக்கவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி இல்லாதவங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, சின்ன சின்ன கடைகள் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, பழக்கடை, பூக்கடை, அதுக்கப்புறம் இந்த மிஷின் வச்சு வீட்லயே ஒர்க் பண்ணுவாங்க, டெய்லர் ஷாப்பு, இந்த மாதிரி இருப்பாங்க. ஒர்க் பண்ணுவாங்க ஆனா 10,000 தான் சேலரி வாங்குவாங்க, இல்ல வாரம் வாரம் சம்பளம் வரும், மாசம் மாசம் சம்பளம் வரும், ஆனா கையில தான் கேஷா தான் வாங்குவாங்க. இந்த மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா, இவங்களதான் இந்த ஸ்கேம் டீம் வந்து டார்கெட் பண்றாங்க. அது என்ன மாதிரி டார்கெட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு லோன் 5 லட்சம் அப்ரூவ் ஆயிடுச்சு சார், இந்த 5 லட்சம் ரூபாய் லோன் நீங்க வாங்கணும்னா 12,000 ரூபாய் இன்சூரன்ஸ் பிரீமியம் நீங்க போடணும். இந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் போட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே 2 நாள்ல லோன் கிரெடிட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் பண்ணி அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி 12,000 ரூபாய் 15,000 ரூபாய் இன்சூரன்ஸ் போட வச்சிடறாங்க. இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு லோன் எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல, உடனே வந்து 5 லட்சம் கொடுக்குறாங்களேன்றதுனால இவங்க சொல்ற இன்சூரன்ஸ் பிரீமியம் இவங்க எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் லோன் வரதில்ல, இன்சூரன்ஸ் பிரீமியமோட காசு மட்டும் தான் போயிடுது. தயவு செஞ்சு சொல்றேன், இன்சூரன்ஸை பேஸ் பண்ணி எந்த ஒரு பேங்க்லயுமே பர்சனல் லோன் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் கிடையவே கிடையாது. சோ அதனால தயவு செஞ்சு இந்த இன்சூரன்ஸ் உங்களுக்கு நாங்க தரோம், இந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வருது, அதுவும் அவங்க சொல்ற அமௌண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அமௌண்ட். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவருக்கு 6 லட்சம் லோன் தரேன்றாங்க, 7 லட்சம் லோன் தர்றாங்க. நீங்க அது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம வாங்குற சம்பளத்துக்கு இவ்வளவு தரேன்றாங்க, அந்த இடத்துல நம்ம ரெண்டு நிமிஷம் யோசிச்சாலே நம்ம அந்த ஸ்கேம்ல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். நம்மளோட ஆசைகளை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அமௌண்ட் அதிகமா சொல்லி நம்ம ட்ரிகர் பண்ணி அவங்களோட அந்த ஸ்கேமுக்கு நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் யோசிச்சு கூகுள் பண்ணுங்க, இந்த மாதிரி லோன் பேஸ் பண்ணி இன்சூரன்ஸ் போடுறாங்களா, இல்ல யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, இல்லையா எந்த பேங்க்ல இருந்து கால் பண்றாங்களோ அந்த பேங்க்குக்கு டைரக்டா ஒரு முறை போய் இந்த மாதிரி கால் வருது இதெல்லாம் உண்மையான்னு கேட்டுட்டு போடுங்க. ஏன்னா நிறைய பேர் கால் பண்றீங்க, கால் பண்ணி இந்த மாதிரி இன்சூரன்ஸ் போட்ட மேடம் லோன் வரலன்னு. சோ இதை நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த விஷயத்துல இருந்து நம்ம வந்து வெளியில வர முடியும். ஓகேங்களா? சோ நம்ம இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் 3 ப்ராசஸிங் இருக்குன்னு சொன்ன சார்ஜஸ் இருக்குன்னு அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராசஸிங் ஃபீஸ். சோ இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1 டைம் மட்டும் தான் எடுப்பாங்க. நீங்க லோன் ப்ராசஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒரு டைம் உங்க லோன் அமௌண்ட்ல அவங்களே பேங்க்ல டிடெக்ட் பண்ணிட்டு கொடுப்பாங்க. இப்போ லோன் ப்ராசஸ் பண்றவங்க வந்து உங்களுக்கு சார் லோன் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து எனக்கு ஒரு 5,000 ஜிபே பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணாதீங்க. அந்த மாதிரி எங்கேயுமே நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
ஸோ உங்களுக்கு லோன் அமௌண்ட்ல பேங்க் சைட்ல இருந்தே உங்களுக்கு பிடிச்சிட்டு தான் உங்க ப்ராசஸிங் ஃபீஸை உங்களுக்கு கொடுப்பாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ்ன்றது ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 3,999 இருந்து மேக்ஸிமம் 2.5% தான் வரும். அதுவுமே உங்க லோன் அமௌண்ட்ல இருந்து புடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. நீங்க யாருக்கும் தனியா எந்த அமௌண்ட்டும் அனுப்பாதீங்க. ப்ராசஸிங் ஃபீஸ்ன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோன் கவரேஜ் இன்சூரன்ஸ். ஸோ லோன் கவரேஜ் இன்சூரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் நம்ம வாங்குறோம் பாத்தீங்களா, ஒரு 5 லட்ச ரூபாய் லோன் வாங்குறீங்க. அந்த 5 லட்ச ரூபாய் லோனுக்கு நீங்க வந்து ஒரு கவரேஜ் இன்சூரன்ஸ் போடுறீங்க. 5 லட்ச ரூபாய் லோனு 5 வருஷம் டென்யூருக்கு நீங்க போடுறப்போ 5 வருஷத்துக்குள்ள நம்மளுக்கு இன்கேஸ் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 5 லட்ச ரூபாய் லோனை நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க பே பண்ண தேவையில்லை. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நம்ம வாங்கின பேங்க்குக்கு அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம கட்டியிருக்க அமௌண்ட் நம்மளோட ஃபேமிலிக்கு போயிடும். இதுதான் இந்த லோன் கவரேஜ் இன்சூரன்ஸோட மெயின் ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த லோன் கவரேஜ் இன்சூரன்ஸ் வந்து நீங்க ஜஸ்ட் 50,000 ரூபாய் 1 லட்சம் லோன் அமௌண்ட் வாங்கினாலும் எடுக்கணும்னு மேண்டேட்டரி கிடையாது. அதே நீங்க அதிகமான அமௌண்ட் வாங்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 15 லட்சம் லோன் வாங்குறீங்க, 20 லட்சம் லோன் வாங்குறீங்க, 25 லட்சம் லோன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க கம்பல்சரி எடுத்துக்கிறதுல ஒரு யூஸ்ஃபுல் இருக்கு. ஏன் அப்படின்னா இன்கேஸ் நம்மளுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா 25 லட்சம் ரூபாய் அமௌண்ட்டை நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க கட்டி அவங்க ஏன் சஃபர் ஆகணும்? அதுக்கு இந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் 12,000 13,000 ரூபாய் நம்ம ஏஜை பொறுத்து கொடுப்பாங்க. நம்ம எடுக்கிற லோன் அமௌண்ட், நம்மளோட ஏஜ், அந்த லோன் வாங்குற டென்யூர், இதை பொறுத்து தான் அந்த இஎம்ஐ அந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் அமௌண்ட் வரும். அது ஒரு டைம் தான் நம்ம பே பண்ண போறோம். 18,000 ரூபாய் 20,000 ரூபாய் 25 லட்சம் ரூபாய்க்கு நம்ம 18,000 ரூபாய் பே பண்றதுல ஒன்றும் ஆக போறது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு இன்கேஸ் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க சஃபர் ஆவாங்க. ஸோ அதனால நீங்க எப்பயுமே அதிகமான லோன் அமௌண்ட் எடுத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அமௌண்ட் போட்டுக்கோங்க. கம்மியான அமௌண்ட் எடுத்தீங்கன்னா அது தேவை கிடையாது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து 100% ஒரு கஸ்டமர் போட்டே ஆகணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. கஸ்டமருக்கு நீடு இருந்தா மட்டும்தான் போடணும், நீடு இல்லைன்னா போட தேவையில்லை. ஸோ பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி வேவர் பண்ணிக்கலாம். அதாவது வேணும்னா போட்டுக்கலாம், வேணாம்னா போடுறதில்ல. சம் பினான்சியல் செக்டார்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பினான்ஸ் இருக்கு. பஜாஜ் இருக்கு, பிரமல் பினான்ஸ் இருக்கு, முத்தூட் பினான்ஸ் இருக்கு, எல்என்டி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா, டாடா கேபிட்டல், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா போட்டாகணும், நம்ம இன்சூரன்ஸ் போட்டாகணும்ன்ற ஒரு கம்பல்ஷன் இருந்துதான் இருக்கு. சோ இது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீ இஎம்ஐ பிளஸ் கேப் இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி 2 வேர்ட்ல நம்ம எது வேணா எடுத்துக்கலாம். ப்ரீ இஎம்ஐன்னு சொல்லலாம், இல்ல கேப் இன்ட்ரெஸ்ட்டும் சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 15ஆம் தேதி உங்களுக்கு லோன் அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுது. ஆனா உங்களுடைய ஃபர்ஸ்ட் இஎம்ஐ பாத்தீங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி. ஸோ 15ல இருந்து ஜூன் 5 வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 நாள் கேப் இருக்கு. ஸோ இந்த 20 நாளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க லோன் அமௌண்ட் கிரெடிட் ஆகும் போதே அதுக்கான அந்த 20 நாளைக்கான கேப் இருக்கு பாத்தீங்களா, 20 நாளைக்கான இன்ட்ரெஸ்ட்டை புடிச்சிட்டு கொடுப்பாங்க. அதுதான் கேப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க, இல்ல ப்ரீ இஎம்ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அமௌண்ட் கம்பல்சரி பிடிப்பாங்க. ஸோ இந்த 3 விஷயம், ப்ராசஸிங் ஃபீஸ், இன்சூரன்ஸ், இந்த ப்ரீ இஎம்ஐ, இல்ல கேப் இன்ட்ரெஸ்ட், இந்த 3 விஷயம் மட்டும்தான் உங்க லோன் அமௌண்ட்ல இருந்து பிடிச்சி உங்களுக்கு லோன் அமௌண்ட் கொடுப்பாங்களே தவிர இதை தவிர்த்து வேற எந்த இடன் சார்ஜஸுமே நம்மளுக்கு பேங்க் சைட்ல இருந்தோ பினான்ஸ் சைட்ல இருந்தோ பிடிக்க மாட்டாங்க. நிறைய பினான்ஸ்ல இருந்து அடிஷனல் சார்ஜஸ் போடுவாங்க. பட் அது வந்து என்னத்துக்காக போடுறாங்க, என்னென்ன சார்ஜஸ், எனக்கு ஸ்பிளிட் அப் கொடுங்க, எனக்கு என்னென்ன டிடெக்ஷன் ஆகுது, அதை வந்து எனக்கு ஒரு எக்ஸல்ல அனுப்புங்க, இல்ல பிடிஎஃப்ல அனுப்புங்கன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட லோனை வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேற எதனா டவுட் இருக்கு, இந்த மாதிரி லோன்ல வேற எதனா ப்ராப்ளம் இருக்கு, டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா லோன் டெக்கை கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பர்சனல் லோன் தேவைப்படுது, ரொம்ப கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தேவைப்படுது, இமீடியட்டா ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும், அதர் பேங்க்ல நீங்க ஹை ரேட்ல லோன் எடுத்திருக்கீங்க, அதை வந்து லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு மாத்தி கொடுக்கணும், இந்த மாதிரி எனி டவுட், எனி லோன் சர்வீஸ்க்கு நீங்க எப்ப வேணாலும் லோன் டெக்கை கான்டாக்ட் பண்ணி லோன் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ, சப்போர்ட் அவர் சேனல். Thank you.